நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆஸ்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஜோசுவா டீமுடைய ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களாகிய நாங்கள், சபையாகிய நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப குறிப்புகள் நீங்கள் என்ன இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 1155 என்கிற முடிகிற அந்த நம்பரில் ஊழியத்து நிமித்தம் நாங்கள் சில நேரம் ஃபோன் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் செய்தியில் மெசேஜாகவோ இல்லது வாட்ஸ்அப் மெசேஜாகவோ நீங்கள் ஜெப குறிப்பை எழுதி அனுப்புங்க. அநேகர் நீங்கள் எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். திருவசனத்தை கேளுங்க. அவர் வார்த்தையின் மூலமாக அற்புதங்களை செய்கிறார். அவருடைய வார்த்தையினால தான் இந்த அண்ட சராசரமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற அனைத்தும் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இந்த பூமியில் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாம் இந்த வார்த்தையினால் நடைபெறும். அதனால் வார்த்தையை கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக நாம் கர்த்தருடைய வேதவசனத்தை தியானித்து வருகிறோம். எந்த நோக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் என்று சொன்னால், புதிய இந்த 2025 வருடம் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு ஒரு தலைப்பை தியானித்தோம். என்ன? சபைக்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தலையாக தந்தருளினார். எப்படிப்பட்ட தலையாக தந்தருளினார்? அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று சொல்லி என்ன செய்தோம்? பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற பரிசுத்தவான் மூலமாக இந்த காரியத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். ஜனவரி மாதம் முழுவதும் இந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்தோம்? தியானித்தோம். அவர் நம்முடைய குறைவுகளெல்லாம் கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார் என்று சொல்லி நம்ம என்ன செய்தோம்? தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த குறைவு நிறைவாகிற இந்த பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்ய வேண்டும்? இந்த வருடத்தில் கிடைக்க வேண்டும். எந்தெந்த காரியத்தில் நாம் குறைவுபட்டிருக்கிறோமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தோம்? ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்திலையும் தியானித்தோம். என்ன நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும்? லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை அவர் என்ன செய்வார்? திடப்படுத்துவார் என்று அவர் சொன்ன வார்த்தையை தியானித்தோம். கடந்த மாதம் மார்ச் மாதத்திலே பார்த்தோம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், நிறைவை குறித்து என்ன செய்தோம்? இந்த மாதத்திலேயும் ஒரு நிறைவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிப்போம். கடந்த வாரத்திலேயும் இந்த வசனத்தை வாசித்தோம். பவுல் ரோமருக்கு எழுதினதான நிருபம் புதிய ஏற்பாடு 220வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிப்போம். 12வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் ஆண்டவரே, உங்கள் திருவசனத்தை தியானிப்பது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். வெளியேற பெற்ற மாசற்ற யாராலும் குறை சொல்ல முடியாத குற்றமற்ற நம்முடைய திருவசனத்தை தியானிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். இதை சொல்ல சுமக்க ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவேன்னு தகுதி இல்லை. கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்படுவதாக ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. வார்த்தை கேட்குற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஆவியும் பலனும் ஜீவனையும் தந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கணம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர்களுடைய தவறு கடந்த வாரத்தில் நாம் பார்த்துட்டோம். அவர்களுடைய தவறு என்ன தப்பு செய்தார்கள் என்று பார்த்தோம்.
இப்போது இந்த வாரத்தில் பார்க்குறோம், அவர்கள் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜாதியில் இருந்த யூதர்கள், எபிரெயர்கள் என்கிற பெயர் உள்ளவர்கள். இந்த எபிரெயர்களில் ஒருவராக இயேசுவானவர் என்ன செய்தார்? பிறந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் வேதம் சொல்கிறது, நான் சொந்தமானதிலே வந்தேன், சொந்தமானவர்களோ என்னை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இயேசு சொன்னார். அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, தப்பு செய்தார்கள், தவறு செய்தார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் நமக்கு இந்த பாக்கியம் என்ன செய்திருக்கிறது? கிடைத்திருக்கிறது. அவர்கள் அவரை அவங்களுக்குள் வைக்காதபடினால் அவர்கள் ஐஸ்வர்யத்தை இழந்து தப்பு செய்து விட்டார்கள். அவரை காட்டி கொடுத்து காரி உமிழ்ந்து அவருடைய வஸ்திரத்தை உரிந்து சிலுவையிலே அறைந்து அவரை ஜீவன் போகும்படி பரபாசை விடுதலை செய்யுங்கள், கல்லனை விடுதலையாக்க சொன்னார்கள், கலகக்காரனை, கொடூரனை, கொலைபாதகனை விடுதலையாக்க சொன்னார்கள், நல்லவரை, குற்றமற்றவரை, மாசற்ற கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி சொன்னார்கள். தப்பு செய்தார்கள். அந்த தப்பு உலகத்திற்கு என்ன உண்டாயிற்று? நமக்கு என்ன கிடைத்தது? ஐஸ்வர்யத்தை அவரை காட்டி கொடுத்தபடியினால் அவர் சிலுவையிலே மரித்தார். உலகத்தின் இரட்சகர் அவர்தான். உலகத்தின் பாவம் அனைத்தையும் சுமந்து தீர்க்கும்படியான ஐஸ்வர்யம் நமக்கு என்ன செஞ்சது? கிடைத்தது. அந்த ஜீவனினால், அவர்களுடைய தவறினால் இந்த ஐஸ்வர்யம் நமக்கு என்ன செய்தது? கிடைத்தது. அது என்ன என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய குறைவினால் நமக்கு என்ன கிடைக்குமா? வேதம் சொல்கிறது, அவர்களுடைய குறைவினால் புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு இவர்களுடைய குறைவு, யூதர்களுடைய குறைவு நமக்கு என்ன உண்டாகுதான் பாருங்க, ஐஸ்வர்யத்தை உண்டாக்குறது என்று வாசம். முதல் தவறினால் உண்டாகிறது, ரெண்டாவது குறைவினால் உண்டாகிறது என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறைவு நம்மிடத்தில் இன்றைக்கி குறைகள் இல்லாதவங்க யாரும் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் குறை ஆமென் சொல்லுகிறதுக்கு தேவன் நம்மிடத்தில் விரும்பவில்லை. நீங்களும் நானும் அடுத்தவங்களிடத்தில் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்யலை, விரும்பலை. வேதம் சொல்கிறது, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை, உத்தரம் என்றால் பீம், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துவிட்டு பிறருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ என்ன செய்யலாம்? நீக்கலாம். அடுத்தவரிடத்தில் குறை காண்பதே நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். இது மனுஷனுடைய சுபாவம், ஆதி மனிதர்களுக்குள்ளேயே இருந்தது. ஒரு வாராவது இன்றைக்கும் தான் தப்பு செய்தால் நான் தான் தப்புக்கு காரணம்னு என்ன செய்கிறது கிடையாது, ஒத்துக்கொள்வதே இல்லை. நல்லா கவனிங்க. இது மனுஷனுக்குள்ள ஆதி நாட்களிலேயே பிசாசு விரைத்ததான காரியம். விலக்கி வைக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பறித்து புசித்த அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார். ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு கேட்கிறார், ஆதாமே அப்படின்னு, நீ எங்கே இருக்கிறாயின்னு. நான் நிர்வாணி என்று அறிந்து உமக்கு முன்பராக வர நான் பயந்து மறைந்து ஒளித்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? உடனே அவன் சொல்கிறான், நீங்கள் தந்த இந்த ஏவாள், அவளால் தான் பழத்தை பறித்தேன் புசித்தேன், அவள் தான் காரணம். அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் நீ பறித்து புசித்தாய்? சர்ப்பமே என்ன செய்தது? வஞ்சித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்வான்? இன்றைக்கி உங்களிடத்தில் குறைகள் இருக்குமானால், குற்றங்கள் இருக்குமானால், நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க? மனமுகந்து மன்றாடுங்க, மன்னிப்பு கேளு. நம்முடைய ஆண்டவர் தயை பெருத்தவர். அவரை போல மன்னிக்கிறதற்கு யாராலும் முடியாது. அவர் உருக்கமான இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். உங்களை பெற்றெடுத்தவர்கள் கூட உங்களை மன்னிக்க முடியாது. உங்களை கட்டினவர்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் கூட உங்களை மன்னிக்காமல் உங்களை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களை மன்னிக்க மாட்டாங்க. ஆண்டவரோ மன்னிக்கிறவர். எப்பேற்பட்ட பாவியனுடைய பாவத்தையும் மனம் திரும்பினால், நான் இனி செய்ய மாட்டேன்யா, நான் செஞ்ச அநியாயம்தான்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவட்ட வாங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கண்ணீர் விட்டு அழுங்க. நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? புறக்கணித்து தள்ளவே மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இவர்களுக்குள்ளேயோ என்ன இல்லை பாருங்க, மனம் திரும்புதலே இல்லை. ஏன்னு சொல்கிறது, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள். இவருடைய குறைவு என்ன? இஸ்ரவேலுக்குள்ளே இருந்த ஒரு குறைவு என்ன அப்படின்னு கேட்டால், வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள். மனம் திரும்புதலே இவங்களுக்குள்ளே என்ன செய்ததில்லை, வர்றதில்லை. நல்ல கபடிங்க. இன்றைக்கி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு தவறு, ஒரு குற்றம், ஒரு குறை இடத்தில் உண்டாயிட்டுனா
ஒரு பாவம் நீங்கள் செய்வீர்களானால் அதை ஒத்துக்கொண்டு கசந்து உங்களுக்குள் நீங்கள் அதை கசக்க, வேறும் சொல்கிறது, உங்களை நீங்களே நிதானித்தால், நம்மை நாமே நிதானித்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேறும் சொல்கிற தண்டனை நமக்கு கிடையாது. நம்மளை சோதித்து பார்க்கணும். நம்ம பேசுகிறது ரைட்டு தானா, நம்ம செய்கிறது சரிதானா, வேறு யாராவது நம்மளை சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னால் நாம் யோசித்து பார்ப்போம். நாம் பேசுகிறது சரிதானா, நீதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை நியாய தீர்ப்பு, தண்டனைக்கு, ஆக்கினைக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார், தப்பு வைப்பார். இந்த ஜனங்களுக்குள் இருந்த ஒரு கடினம் என்ன அப்படின்னா, இவர்கள் இருதய கடினம் உள்ளவர்கள், மன கடினம் உள்ளவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள், தன் பிடரியை கடினப்படுத்துவார்கள். வேறும் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் என்ன செய்வான், நாசமடைவான். இவர்களுக்குள் ஒரு குறை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய். ஆண்டவர் அநேக முறை இந்த வார்த்தையை என்ன செய்திருக்கிறார் தெரியுமா, வேறு எந்த ஊழியக்காரனும் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த மனிதனும் இந்த வார்த்தையை சொல்லலை, வேறும் சொல்கிறது ஆண்டவரே சொல்லுகிறார். அடிக்கடி இந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். நீங்கள் வாசிப்பீர்களானால் வேறும் சொல்லுகிறதான காரியத்தை பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை பாருங்கள். வேறும் சொல்லுகிறதான வார்த்தை, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஒரு குறை என்று சொன்னால் அது என்ன? பாருங்க, 5வது. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்ன குறை கண்டுபிடித்தார்? கவனிங்க. இன்றைக்கி உங்களிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறதான குறை என்ன? வேதத்தில் அநேக முறை இந்த வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பிரயோஜனப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை குறித்ததான இந்த சுபாவத்துக்கு வேறும் சொல்கிறதான காரியத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 9வது அதிகாரத்தை பாருங்கள். இந்த சுபாவம் என்ன செய்யும்? வணங்கா கழுத்துள்ள சுபாவம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க 20வது வசனத்தை பாருங்கள். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவங்களாக இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனந்திரும்பவும் இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? வணங்கா கழுத்துள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் கேட்டால், மனந்திரும்பாதவர்கள். இவங்க தன்னுடைய பாவத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க, உணரவே மாட்டாங்க. தான் செய்தது தவறு, தான் செய்தது பாவம் என்று உங்களுக்குள்ள அந்த உணர்வே என்ன செய்யாது, உண்டாகவே செய்யாது. இன்றைக்கி அநேகருக்குள்ளே காணப்படுகிறதான ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவங்களுக்குள்ள மனம் திரும்புதலே இல்லை. வேறும் சொல்கிறது, மனம் திரும்புகிற எப்பேற்பட்ட பாவியினுடைய பாவத்தை ஆண்டவர் என்ன செய்வார், மன்னிப்பார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று வேறும் சொல்கிறது. ஆனால் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் நீங்களும் நானும் இன்றைக்கி மனம் திரும்பாதவர்களாக இருக்கிறோமே. உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கிற ஒரு குறை என்ன? ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை உணருங்க. உங்களுடைய குறைகளை உணருங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் என்று வேறு இடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இந்த உணர்கிற ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த ஜீவியம் யாருக்குள் இல்லையோ அவர்கள் எப்படிப்பட்டவளாக இருப்பார்கள் என்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யப்பட முடியாது,
ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகாது, அவர்களுக்குள் நீதி உண்டாகாது, அவர்களுக்குள் தேவனுடைய சத்தியம் வசனம் அவருடைய இருதயத்தில் என்ன செய்யப்படவும் முடியாது, எழுதப்படவே முடியாது. என்றால் மனம் திரும்பாமல் இருந்தால் கர்த்தர் தன் பட்டயத்தை என்ன செய்வார், கருக்காக்குவார் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ உங்களுடைய என்னுடைய இந்த பாவத்திற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் காணப்படுகிறதான இந்த மனம் திரும்பாத அனுபவம், இந்த குறையை உணராத அனுபவம், பாவத்தை அவன் ஒத்துக்கொள்ளாத அனுபவம். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்வீர்களானால், ஆமேன். ஆண்டவரே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு அருமையான வேசி, அவளை என்ன செய்தார்கள், அவளுடைய வேசித்தனத்தினால் கையுமையுமாய் பிடித்தார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவளை பிடித்து கொண்டு வந்து என்ன செய்தார்கள், எல்லாரும் முன்னால் நிறுத்தி இயேசுக்கிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு இடத்துல சொன்னாங்க, ஆண்டவரே, மோசையின் பிரமாணம் இப்படியாய் சொல்கிறது, கைமையுமாய் பிடிக்கப்பட்ட இவங்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று வேறும் சொல்லுகிறது. பிரமாணம், நியாயப்பிரமாணம். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்யல பாருங்கள், அவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவளுக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாயிற்று. இன்றைக்கி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் மனம் திரும்புதல். இந்த உலகமே உங்களை பாவின்னு சொல்லலாம், இந்த உலகமே உங்கள் தப்பை மன்னிக்காமல் இருக்கலாம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உணர்ந்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை உண்டாகட்டும், நாம் உணர்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன தருவார் தெரியுமா, மன்னிப்பை தருவார். நமக்கு ஜீவனை கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் கண்டிப்பாய். அல்லேலூயா. ஆமே. இந்த வசனத்தை கேட்குற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்பத்தார் கூட உனக்கு இதை மன்னிக்காமல் போயிருக்கலாம், பிள்ளைகள் கூட உனக்கு மன்னிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அப்பேற்பட்ட மகிமையான ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து என்ன செய்வார், நிறுத்துவார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதத்தை பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு முன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெனிந்தேனிலும் மதுரமாய். நீங்கள் மனம் திரும்பி இந்த வசனத்துக்கு செவி கொடுப்பீர்களானால், வேதம் சொல்கிறது, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இல்லையானால் வேதம் சொல்கிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்களாக்குங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இன்றைக்கி அநேகர் என்ன செய்யறதில்ல, உணர்கிறதே இல்லை. ஆனால் வசனத்தை கேட்கும்போது, சத்தியத்தை கேட்கும்போது, நீங்கள் கடிந்து கொள்ளும் பொழுது, வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கூப்பிடும்போது நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தனுடைய பாவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம், மன்னிப்பார். அந்த சங்கீதத்தை முடித்துருவோம் வாருங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். அதனால் வசனத்தை கேட்கும்போது, சத்தியத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் போது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் வசனத்துக்கு நடுங்க. ஏனென்றால் நீங்கள் நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23வது வசனத்திலிருந்து, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனி. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் கடிந்து கொள்ளும்போது அதை மனம் திரும்புவோம். இந்த இஸ்ரவேலுக்குள் என்ன இல்லை தெரியுமா, தன் பிள்ளைகளை, தன்னுடைய குறைகளை என்ன செய்ததில்லை, உணர்ந்ததில்லை, மனம் திரும்பாமல் போனார்கள். மனம் திரும்பாமல் போன இவர்களின் நிமித்தம் என்ன உண்டாகிட்டு பாருங்க, அவர்கள் விழுந்து போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார் தீர்க்க தரிசனத்தில், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்குமா போல நான் எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் நீயோ என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கலாய்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாசிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கொரிந்தியருக்கு எழுதும்போது இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். 10வது அதிகாரத்தில், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார். நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். நாமும் பரீட்சை பார்க்காதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல முறுமுறுக்காதிருப்போமாக.
இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக உங்களுக்கு அதாவது அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்க கடவன் எச்சரிக்கை. உங்களுக்கு எனக்கும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிருக்கிறது. அவர்களுடைய மனம் திரும்பாத நிமித்தம், அவர்களுடைய வணங்கா கழுத்தின் நிமித்தம் இன்றைக்கி நாம் வணங்குகிற கழுத்துள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். இன்றைக்கி நமக்குள் மனம் திரும்புதல். அவர்கள் மனம் திரும்பாததினால் அந்த ரட்சிப்பு யாருக்கு வந்திருக்கிறது? உங்களுக்கு எனக்கு மனம் திரும்புகிறவர்களாக வந்திருக்கு. இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் எப்போ ஆண்டவர் உங்களை சந்தித்தாலும் மனம் திரும்புங்க, சத்தியத்துக்கு செவி கொடுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் யூதர் அல்லாதிருந்து சமாரிய பெண்ணாக இருந்தாலும் உனக்கு கர்த்தர் 5 புருஷர் உண்டு, இப்பொழுது இருக்கிறது உன் புருஷன் அல்லன்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டார். இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுப்போம், கனமடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த ஐஸ்வர்யம் விளங்கட்டும். அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரே தப்பிதத்தினால் அவர்களுடைய குறைவினால் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் விளங்கட்டும். தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.